அதிமுகவிலிருந்து திரு வைகை செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை, இதையெல்லாம் தாண்டி எதிர்த்தரப்புல கூட்டணி உடையாமல் பலமாக இருக்கிறது. ஆனா அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு தேவையான கூட்டணி பலம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? வணக்கம். தற்போது அதிமுக, பாஜக மேலிட பொறுப்பாளர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சந்திக்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் எங்கள் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் எழிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் அதற்கான முடிவுகள் எல்லாம் தெரிய வரும். அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை தெரியும். இன்னும் தேர்தலுக்கே பார்த்தோம்னா ஒரு 3 மாதங்கள் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிப்ரவரி இறுதியில எல்லாமே அதற்கான வேலைகள் முழு மூச்சுல துவங்கிவிடும். ஆனா இன்னுமே கூட்டணிக்கு காலம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கிறது. கூட்டணிகள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிருப்தி என்கிற சூழ்நிலை நிலவுகிறது. அடித்தட்டு மக்களுக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டால் மட்டும் போதாது, அது அரசாங்கத்தினுடைய பணம். அதுவும் முழுமையாக சென்றடையவில்லை. அதுவும் 5 ஆண்டுகள் முழுமையாக கொடுக்கப்படவில்லை என்கிற அதிருப்தி நிலவுகிறது. ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி கருத்துக்களும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சார், எதிர்த்தரப்புல இருந்து அதிமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் விரோத அனைத்து சட்டங்களும் இங்க வந்துவிடும், திமுக தான் அரணாக இருந்து பாதுகாக்கிறது, சிறுபான்மையினருக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக திமுக தான் இருக்கு, அதிமுக ஆட்சி காலத்துல அவர்களுடைய அழுத்தத்தால எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அம்மையார் எதிர்த்தார்களோ அதற்கு எல்லாத்துக்குமே திரு எடப்பாடி அவர்கள் இங்க அனுமதி வழங்கிட்டாரு, மீண்டும் ஒரு முறை நீங்க வாய்ப்பளிச்சீங்கன்னா அது போன்ற நடவடிக்கைகளை தான் அவங்க எடுப்பாங்க, பாஜக அதிமுக கூட்டணி தமிழக மக்கள் விரோதத்திற்கான சட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வர விட்டுருவாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. தவறான கருத்து. ஏற்கனவே 2016 17 4 வருட காலம் பாஜகவுடன் நட்புறவில் தான் இருக்கும். அப்போதெல்லாம் தவறான பாதையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அரசும் செல்லவில்லை என்பதுதான் இதற்குரிய பொருளாக நீங்கள் பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைகளையும் மக்கள் சார்ந்த நலனையும் இதுவரை பேணி காத்த இயக்கம். பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிற திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி ஆயுதமாக இந்த பொய்யை பரப்புரையாக பயன்படுத்துகிறது. சார், அது மட்டும் இல்ல, தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி வராதப்பவோ இல்லையே சில விஷயங்களுக்கு விலக்கு பெறணும் அப்படின்றப்பவோ ஏன் அதிமுக கூட்டணியில தானே இருக்கீங்க, ஏன் ஓங்கி ஒரு குரல் எழுப்ப மாட்டீங்க அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு தருணங்கள்ல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. நிறைய திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற போது கொண்டு வந்திருக்கிற திட்டங்களையே செயல்படுத்த முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கிடப்பில் போட்டிருக்கிறது. அத்திக்கோடு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை. சரபங்கா திட்டத்தின் மூலமாக மேட்டூர் பகுதி உள்ளடக்கிய சேலம் மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகள் நீர்ப்பாசன வசதிகளை பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையும் கூட மிக தாமதமாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தான். முழுமையாக சாலை போக்குவரத்திலிருந்து பல்வேறு திட்டப்பணிகளை முழுமையாக செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தேவையற்ற நிதி சுமைகளை ஏற்படுத்திக் கொண்டு தேவையில்லாத பணத்தை விரயம் செய்து அதன் மூலமாக மக்களிடத்திலே கெட்ட பெயர் எடுத்துக்கொண்டு கெட்ட பெயரை எல்லாம் மத்திய அரசின் மீதும் மத்திய அரசின் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வேண்டுமென்றே பழி சுமத்துகிற காரியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களும் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.